பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் மத்திய 5ஆம் அதிகாரம் வசனம் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் சில நேரங்களில் நாம் எத்தனை தான் நன்மை செய்தாலும் எனக்கு ஏன் இந்த இந்த சகோதரன், இந்த சகோதரி அல்லது இந்த பர்சன் எனக்கு விரோதமாய் தீமையை நினைக்கிறாங்க, அல்லது எனக்கு விரோதமாய் பொய் பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாய் தூசிக்கிறாங்க, எனக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. நாமும் அவளுக்கு இப்படி அவளுக்கு செய்வோமா என்று சொல்லி நமக்கு தோணலாம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. நீங்க அவங்களுக்கு சபிக்கிறாங்கன்னா அவங்கள ஆசீர்வதிங்க. உங்களை நிந்திக்கிறாங்கன்னா அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்படி செய்யும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் காணப்படுவோம். அதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் நாம பயன்படுத்த வேண்டும். நமக்கு எந்நேரம் ஆண்டவருடைய சித்தம் நமக்கு முடிவு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இருக்கிற காலம் எல்லாம் நாம் பயன்படுத்தி எப்படியாவது நன்மை செய்ய வேண்டும், எப்படியாவது ஜெபம் பண்ண வேண்டும்.